நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய உன்னதமான தோழர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். என்னுடைய தலைப்பு தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி. நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அல்லாஹ் தந்ததுதான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம போட்டிருக்க ஆடை, நம்ம இருக்கிற இருப்பிடம், நம்ம செலவழிக்கிற பணம், ஏன் நம்ம பேசுற பேச்சு முதல் நம்ம விடுற மூச்சு வரை எல்லாம் அல்லாஹ் தந்ததுதான். இது எல்லாத்தையுமே நம்ம தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இது தேவைப்படுகிற போது அல்லாஹ்வுக்காக வேண்டியும் தியாகம் செய்யணும். அப்பதான் நம்ம ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு நமது நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு? ஆயிரமாக சம்பாதிக்கிறோம், ஒரு 2% கூட ஜகாத் கொடுக்க மாட்டேங்கிறோம். பல லட்சங்களை சம்பாதிக்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு ஹஜ் செய்ய மாட்டேங்கிறோம். பல மணி நேரத்தை வீணாக உட்காந்து அரட்டை அடிக்கிறதுலையும், கொரட்டை விட்டு தூக்குறதுலையும், போனு டிவின்னு பார்க்கறதுலையும், வீணான விளையாட்டுகளையும் நேரத்தை கழிக்கிற நம்ம ஒரு 10 நிமிடத்தை தொழுகைக்காக வேண்டி ஒதுக்க மாட்டேங்கிறோம். இதான் நம்மளோட நிலைமை. அல்லாஹ்வுக்காக வேண்டி உலகத்தை ஒதுக்கணும். இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? உலகத்துக்காக வேண்டி அல்லாஹ்வே ஒதுக்கிட்டோம். காரணம், தொழுகையினோட மகத்துவம் புரியல, தொழுகையினோட அருமை விளங்கல. அன்பிற்குரியவர்களே, தொழுகை விடுறதை நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா அது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கோபத்தையும் வேதனையும் ஏற்படுத்துங்கிறத நம்ம எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மனிதன் ஒரு காட்டு பகுதியில தங்கி இருக்கிறான். அவன் கூடவே ஒரு ஷைத்தானும் தங்கி இருக்கிறான். இரவு நேரம் வருது. திடீர்னு அந்த ஷைத்தான் அந்த மனிதனை விட்டு விரண்டு ஓட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து அந்த மனிதன், ஏன் நீ திடீர்னு என்கிட்ட இருந்து விரண்டு ஓடுறேன்னு கேட்கிறான். அப்ப அந்த ஷைத்தான் சொல்றான், ஒரு நாள் முழுவதும் நான் உன் கூட இருந்தேன், நீ எந்த ஒரு தொழுகையுமே தொழுகல. என் வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கட்டளை நான் ஒரே ஒரு தடவை மீறிட்டேன், அதனாலதான் என் நிலைமை இப்படி ஆகி போச்சு. ஆனா நீ ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை 5 தடவை மீறுற, அதனால அல்லாஹ்வுடைய கோபமும் வேதனையும் உன் மேல இறங்க போறது நினைச்சு பயந்து உன்கிட்ட இருந்து விரண்டு ஓடுறேன்னு அந்த ஷைத்தான் சொன்னான். அப்ப நெருப்பால் படைக்கப்பட்டு நரகத்திற்காக படைக்கப்பட்ட ஷைத்தானே அல்லாஹ்வுடைய கோபத்தையும் வேதனையும் நினைச்சு பயப்படுறான். வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக மட்டுமே படைத்தேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பைனல் குஃப்ரி வல் ஈமானி தர்குஸ் ஸலாத். ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் மத்தியில இருக்க வித்தியாசமே தொழுகை விடுறதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்மள எத்தனை பேர் முஸ்லிமா இருக்கோம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு கியாமத்து நாளையில நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிங்க கேட்பாங்க, நீங்க எந்த காரணத்தினால நரகம் வந்தீங்க? அப்ப அவங்க சொல்லுவாங்களா, லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க உலகத்துல தொழுகாம இருந்துட்டோம் அப்படின்னு நரகவாசியை சொல்லுவாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.